நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். எனது இறைநிலை நாமம் என்ற சேனலில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒளியாய் காட்சி தரும் இடைக்காடர் சித்தர். 18 சித்தர்கள் இவரும் ஒருவர். சித்தர் சங்க காலத்தைச் சேர்ந்தவர். தொண்டை மண்டலமான மதுரைக்கு பக்கத்தில் உள்ள இடையன்மேடு சிற்றூரில் அவதரித்தார். இவர் சிறு வயதில் மலைப்பகுதிக்கு நாள்தோறும் ஆடுகளை மேய்ச்சலுக்காக ஓட்டி செல்வார். ஆடுகள் புல்களை மேயும் போது இவர் அங்குள்ள மரத்தடியில் அமர்ந்து சிந்தனையை ஒடுக்கி தவயோகத்தில் இருப்பார். அப்போது இவர் ஆன்மா எங்கோ பறந்து சென்று இருக்கும். ஒரு நாள் இவ்வாறு மெய்மறந்த நிலையில் இவர் இருக்கும்போது வான்வெளியே சென்ற நவநாத சித்தர் என்பவர் இவரை கண்டார். எழுத்தறிவு சிறிதுமற்ற ஒரு மானிடன் சிவத்தில் அடங்கி நிற்கின்றானே என்று வியந்து இடைக்காடரிடம் வந்து, மகனே, நீ யாரிடம் பேசுகின்றாய்? எது உன்னிடம் பேசிக் கொண்டுள்ளது என்று வினவினார். நவநாத சித்தர் இவ்வாறு கேட்டதும் திடுக்கிட்ட இடைக்காடர் மிகவும் மகிழ்ச்சியுற்று, ஐயா, தாங்கள் யார்? தயவுசெய்து அமருங்கள் என்று புல் வயலில் அமர வைத்தார். பிறகு தனது மேய்ச்சல் ஆட்டிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்திருந்து அதன் பாலை கறந்து சித்தரிடம் கொடுத்தார். சித்தர் பெருமான் அப்பாலை அருந்தி மெய்ஞானம் இவருக்கு வழங்க திருவுள்ளம் கொண்டார். அந்நொடி வரையில் எழுத்தறிவு இல்லாத இடைக்காடர் மெய்ஞான அறிவு ஒளி வெள்ளம் தம்முள் பாய்வதைக் கண்டார். மேலும் இடைக்காடருக்கு தாம் சொல்லி கற்பிக்க வேண்டிய அனைத்தையும் தெளிவுற கற்று தந்தார் சித்தர். பிறகு சித்தர் சட்டென மறைந்து விட்டார். இதை கண்ட இடைக்காடர் மிகவும் வருத்தமடைந்தார். இறைநிலையை பெற்ற தாம் பிற மனிதர்களுக்கு உதவி புரிய வேண்டியதை உணர்ந்து ஞான பாடல்களை பாடலானார். உதவிகள் பல புரிந்தார். சிறிது காலம் சென்ற பிறகு 12 ஆண்டுகள் தொடர் பஞ்சம் வரப்போகின்றது என்பதை ஞானத்தால் அறிந்தார். முன்னெச்சரிக்கையாக எக்காலத்திலும் வளரக்கூடிய ஏற்கன் இலைகளை செடிகளை தமது ஆடுகளுக்கு தின்பதற்கு பழக்கினார். கெடாமல் இருக்கக்கூடிய குறு வரகு தானியத்தை சேற்றோடு கலந்து தமது குடிசையின் சுவரை சுற்றி பூசி வைத்தார். இடைக்காடர் எதிர்பார்த்தபடியே பஞ்சம் வந்தது. உயிரினங்களும் புல் பூண்டு முதலிய தாவரங்களும் பலவாறு அழிந்தன. எருக்கம் இலை போன்ற அழியாத தாவரங்களை ஆடுகள் தின்று உயிர் வாழ்ந்தன. எருக்கம் இலை தின்றதால் ஏற்பட்ட உடல் அரிப்பை போக்க ஆடுகள் சுவற்றில் முதுகை தேய்க்கும். அப்போது உதிரின் வரகு தானியத்தை ஆட்டுப்பாலில் காய்ச்சி இவர் உண்டு வந்தார். இடைக்காடர் நன்கு வாழ்ந்தார். இதை கண்ட நவகிரகங்கள் இடைக்காடரை காண வந்தனர். இவரோ அவர்களை மகிழ்ந்து வரவேற்றார். அவர்களுக்கும் ஆட்டுப்பாலையும் வரகு சாதத்தையும் வழங்கி மகிழ்வித்தார். அவர்களோ உண்ட மயக்கத்தில் அப்படியே உறங்கிவிட்டனர். இடைக்காடரோ உடன் கிரகங்களை மாற்றி மழை பொழிவிக்க படுக்க வைத்தார். உடனே மேகங்கள் இருந்து நல்ல மழை பொழிந்து எங்கும் செழுமையாக ஆறுகளும் ஏரிகளும் நிரம்பின. நவகிரகங்கள் விழித்து பார்த்து இவரின் அறிவுத்திறனை வியந்து பாராட்டினார்கள். அவருக்கு பல வரங்கள் தந்து ஆசீர்வதித்தனர். இவருடைய ஜீவசமாதி திருவண்ணாமலையில் உள்ளது என்று கூறப்படுகின்றது. நீங்கள் ஒரு முறை சென்று ஜீவசமாதி வழிபட்டு உங்கள் குறைகளை போக்கிக் கொள்ளுங்கள் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.